எங்க அப்பா ஆர்கேவை விட உழைப்பாளி, ஆனா படிப்புல கம்மி. இதை வச்சு அந்த ஆர்கே எங்க அப்பாவை ஏமாத்திட்டான். நானு, எங்க அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா போர்ட் மீட்டிங் கிளம்பி போனாரு. ஓ பில்லா, கேட்டபில்லா, lazy boys. ஹாய் 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 மை Hi daddy. இவரே எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெடியா இருக்கணும். ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே எங்க டின்னர் சாப்பிடலாம். ஓகே பாய் சிட்டம், பாய் பாய் டக்கனா வரட்டுமா? அப்பா ஃப்ரெண்ட் மூர்த்தி எல்லா விஷயத்திலயும் அப்பா கூடவே இருப்பாரு. ஹாய் ஹலோ மூர்த்தி. ஆபீஸ் போறோம், ஜஸ்ட் 1 hour வேலை, அதை முடிச்சிட்டு 2 பேர் வெளியில போறோம். ஓகே ஏர் வண்டியில ஏர். ஜென்டில்மேன் ப்ளீஸ், தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் கோவமா இருக்குங்க, எனக்கு புரியுது. எல்லாரும் ஒரே நேரத்துல பேசுனீங்கன்னா எனக்கு பிரச்சனையே புரியல. ஒவ்வொருத்தரா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. கமா, நீங்க சொல்லுங்க முதல்ல. பாருங்க மிஸ்டர் ஆர்கே, உங்க மேலையும் உங்க திறமை மேலையும் நம்பிக்கை வச்சு தான் இந்த கம்பெனில டைரக்டரா சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ஃப்ரெண்ட் ஜம்புவும் இந்த கம்பெனில ஒரு டைரக்டர்னு தெரியும். எங்களுக்கு அவரை பத்தி எல்லாம் கவலை இல்ல. உங்க முகத்துக்காக தான் இந்த கம்பெனில டைரக்டரா இருக்கோம், பிசினஸே ஆரம்பிச்சிருக்கோம். கடவுள் புண்ணியத்தால நம்ம பிசினஸ் டெவலப் ஆகி நம்ம கம்பெனி இப்போ ஓஹோன்னு நடந்துட்டு இருக்கு. நாம 4 பேர் இல்ல 3 பேர், நீங்க, நானு, மிஸ்டர் ராமன். ஏன்னா இந்த ஜம்புலிங்கம் எந்த ஈடுபாடுமே இல்லாம நம்ம கம்பெனில இருந்து வர லாபத்தை ஓஹோன்னு என்ஜாய் பண்ண நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, நாங்க கஷ்டப்பட்டு இந்த கம்பெனில ஒத்த ரூபாயா சேர்க்கறதெல்லாம் இவரு ரேஸ் கிளப்னு கொண்டு போய் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிசினஸ்ல சேர்த்ததெல்லாம் வேற பிசினஸ்ல கொண்டு போய் போட்டு அதையும் லாஸ் பண்ணிட்டாரு. லுக் ஹியர் மிஸ்டர் ராமச்சந்திரன், நான் பிசினஸ் பண்றது எல்லாமே என் சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. இந்த கம்பெனியில இருந்து ஒரு பைசா கூட எடுக்க கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஜம்பு, முதல்ல அவர் பேசி முடிக்கிட்டேன். அவர் என்ன பேசுறது? எல்லாம் நீ சொல்லி கொடுத்தானே பேசுறாங்க. பாத்தீங்களா ஆர்கே என்ன பேசுறாரு? அவரு பணத்தை வேணா வேற பிசினஸ்ல போடட்டும், ஆனா அதுல வர நஷ்டத்துக்கு இந்த கம்பெனி என்ன செய்ய முடியும்? நீங்க மத்த வகையில லாஸ் ஆனீங்கன்னா இதுல இந்த எடுத்து போடுறீங்க. நம்ம பழக்க வழக்கங்கிறது நாம பாக்குற தொழிலுக்கு நண்பனும் எதிரியும் மாதிரி. லக்ஷ்மி புழங்குற இடத்துல இருந்தா கையும் மனசும் சுத்தமா இருக்கணும். நீங்க வேணா ஜம்பு இன்னொரு டைரக்டர்னு கேட்காம இருக்கலாம், உங்களுக்கு அவர் ஃப்ரெண்டு. ஆனா எங்களுக்கு வெறும் டைரக்டர் தான். நாங்களும் நல்லபடியா பல முறை வான் பண்ணிட்டோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நீங்க தான் கேட்கணும். ஓகே ஜம்பு, நீ என்னப்பா சொல்ற? நான் ரேஸுக்கு போறேன், சீட் ஆடுறேன், மத்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா அதெல்லாம் என் சொந்த பணத்துல தான். ஞாபகம் இருக்கட்டும். என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் இருங்க ஜம்பு, நான் இப்போ கணக்கு வழக்க பாரு. கையாடல் பண்ணிருந்தா சொல்லுங்க, அதை விட்டுட்டு என் பர்சனல் விஷயம் தலையிட எவனுக்கு உரிமை இல்லை. இதா பாருங்க ஜம்பு, இந்த கம்பெனி நாம எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம், கஷ்டப்பட்டு உழைச்சோம். ஆனா இப்ப நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. நீங்க வெளியில பெற்ற கடனுக்கெல்லாம் இந்த கம்பெனில இருந்து பணம் கொடுக்க முடியாது. வேண்டாம், கொடுக்க வேண்டாம். கொடுக்கலன்னா போங்கயா. ஜம்பு, என்ன எப்படி பேச? ஆர்கே, இவனுக்கு பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது. ஆர்கே, போதும், எல்லாம் போதும். ஒண்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க நல்ல புத்திமதி சொல்லுங்க, இல்ல உங்க பணத்துல இருந்து அவருக்கு கொடுங்க. கம்பெனி நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிற நேரத்துல இவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு தேவையான செலவுக்கெல்லாம் கம்பெனி எதுக்கு பணம் கொடுக்கணும்? இனிமேல் இவர் டைரக்டரா இருக்க கூடாது. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு முக்கியமா, நாங்க முக்கியமான நீங்களே பேசி முடிவு பண்ணுங்க. நாங்க வெளியில வெயிட் பண்றோம். சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. ஐ அம் சோ சாரி. ஜம்பு, அவங்க பேசுறதுல நியாயம் இருக்குப்பா. பொது பணம் நெருப்பு மாதிரி, ஜாக்கிரதையா கையாளணும். ஏதோ நடந்து போச்சு. இனிமே நீ கம்பெனிக்காக பாடுபடு. நான் உனக்காக அவங்க கிட்ட பேசுறேன். ஆர்கே, எனக்காக நீ பேச வேண்டாம். பேசுனதெல்லாம் போதும். இப்படி எடுத்தறிஞ்சு பேசாதப்பா. நீ சில தப்புகள் பண்ணிருக்க, அது தெரிஞ்சனாலதான் இப்படி சொல்றாங்க. பேசாம சாரின்னு சொல்லிடு. இல்லைன்னா நீ இந்த கம்பெனி விட்டு வெளியே போக வேண்டி வரும். ஆர்கே, மை ஃப்ரெண்ட், நீ இப்போ ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டப்பா. பணங்கிற குப்பையில
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் காணாம போயிருச்சு. அவங்க முன்னால என்ன விட்டு கொடுத்து பேசிட்ட பாத்தியா? அது ஏன் தெரியுமா? அவங்க உன்னை விலைக்கு வாங்கிட்டாங்க. சரியான வியாபாரிங்க. நான் என்ன பேசினா அது உங்ககிட்ட எடுபட போறதில்ல, அது உன் காதலையும் விழ போறதில்ல. ஏன் தெரியுமா? நீ இப்ப செவிடன் ஆயிட்ட ஆர்கே, செவிடன் ஆயிட்ட. ஆர்கே, நீங்க இவ்வளவு சொல்லி அவர் கேட்கலங்கிறப்ப முதல்ல அவர் சேர பிரிச்சு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க. இப்படி கடுமையா பேசாதீங்க, அவன் வாழ்க்கையே பாழாயிடும். வினோதமா இருக்கா இருக்கே? அவர் வாழ்க்கையை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, உங்க வாழ்க்கையை பத்தி அவர் கவலையப்படலையே. சார், அவன் தப்பு பண்ணா கூட அவனை திருத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? எப்ப திருத்த போறீங்க? அவர் கம்பெனியை காலி பண்ண பிறகு ஏற்கனவே ஷேர்ல இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு. இனிமே கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? வெறும் பத்திரங்கள் தான் இருக்கு. அவர்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், அதுக்காக அவரை வெறுங்கையோட நான் அனுப்ப முடியாது. என் பங்குல இருந்தாலும் நான் உதவி செய்ய போறேன். ஆர்கே, நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் ஜம்பு கிட்ட நல்ல பேரையே வாங்க முடியாது. நாங்க சொல்றத சொல்லிட்டோம், அப்புறம் உங்க இஷ்டம். நான் எதையும் எதிர்பார்த்து இதை செய்யலையா, ஒரு மனிதாபிமானத்தினால செய்யறேன். அவர் அப்படியே விட்டுற முடியாது இல்ல. நாங்க அவரை விட்டுட்டோம், வரோம். என்னங்க இது? இப்படி குடிச்சு குடிச்சு உங்க உடம்பையும் பாழாக்கிட்டு எங்களையும் சாகடிக்கிறீங்களே. வீட்ல அதுவும் குழந்தைங்க இருக்காங்க, தேவையா இது? வாழ்க்கையில் எல்லாமே தப்பு தப்பா நடந்து போச்சு. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு பாத்தியா, அது நீ செஞ்ச தப்பு. துரோகி ஆர்கே கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டேன் பாரு, அது நான் செஞ்ச 2வது தப்பு. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பிசினஸ் பார்ட்னர் ஆனம் பாரு, அது நான் செஞ்ச 3வது தப்பு. இப்படி எல்லாமே தப்பு தப்பா ஆயிப்போச்சு. படி. அபி, அப்படி பார்க்காதம்மா, அப்படி பார்க்காதப்பா. எங்க அம்மாவே வந்து எதுக்கு நிக்கிற மாதிரி இருக்குப்பா. அப்படி பார்க்காதடா, பிளீஸ்டா, பார்க்காதம்மா. அபி, எனக்கு வெளியில போய் குடிக்கிற அளவுக்கு அப்பா கிட்ட இப்ப வசதியும் இல்ல, மனசும் இல்லம்மா. அப்பா, நான் ஒன்னும் உங்களை குடிக்க வேணாம்னு சொல்லலையே, ஏன் குடிக்கிறீங்கன்னு தானே கேக்குறேன். நான் குடிக்கிறேம்மா, குடிக்கிறேன். ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? அந்த ஆர்கே செஞ்ச துரோகத்தினாலமா. அவனோட பிசினஸ்ல நான் பார்ட்னர் ஆனேன், எல்லா கண்ட்ரோலையும் அவனுக்கு கொடுத்தேன். ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன கம்பெனி விட்டு துரத்த பாக்குறாமா. பணம் போனது பத்தி கூட நான் கவலைப்படலமா. ஆனா என் நட்பு போயிருச்சு. என் நட்பை வச்சு அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா. அபி, அந்த ஆர்கே இருக்கானே, அவன் ஒரு அயோக்கியன். அவனை நம்பாதமா, நம்பாத. அவனை நம்பாதமா. இப்படி நல்லவ மாதிரி போர்ட் மீட்டிங்ல நடிச்ச அந்த ஆர்கே மெதுவா எங்க அப்பாவை பிசினஸ்ல இருந்து கழட்டி விட்டுட்டாரு. அன்னைக்கு ஈவினிங் ஆர்கே எங்க வீட்டுக்கு வந்தாரு. ஜம்பு, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? இப்படி நடக்கிறதுனால பிரச்சனை தீராது.
வா கிளப்ல போய் 1 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் வா. வணக்கம் ஆர்கே சார். வணக்கம். அடடே வாங்க ஆர்கே சார், வாங்க வாங்க. என்னப்பா அது புது மரியாதை எல்லாம் வாங்கன்னு சொல்றேன்? பின்ன நீங்க பெரிய பணக்காரராச்சே, பிசினஸ் மேக்னெட், உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் சார். அபிராமி 2 சேர் கொண்டு வாமா. இங்கேயே வா, உள்ள உட்காந்து பேசலாமேப்பா. இங்கேயே பேசலாம், தேவைப்பட்டா அப்புறம் உள்ள போய் பேசலாம். உட்காருங்க மாமா. என்ன விஷயம் ஆர்கே? வந்து ஜம்பு, நான் பார்ட்னர்ஸ் கிட்ட உனக்காக எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவங்க மசியல. நான் மறுபடியும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டேப்பா, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாப்பன்னு. ஆனா அவங்க கேட்க தயாரா இல்ல. அதனால தான் நீ பாவம் ஆரம்பத்துல கம்பெனிக்காக நிறைய உழைச்ச இல்லைங்கள. அப்புறம் பாவம் துரதிருஷ்டவசமா கொஞ்சம் தசை மாதிரி போனேன். நான் கூட ஜாடையா சொன்னேன், நீ கண்டுக்கல. அப்புறம் நமக்குள்ளேயே ஒரு மனஸ்தாபம் வந்து நிலைமை கைமீறி போய் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அதனால ஆர்கே, என்ன சொல்ல வந்தியோ அதை சுருக்கமா சொல்லு. சொல்ல கஷ்டமா இருக்குப்பா. ராஜு, அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட. சரியா? இந்த ஜம்பு, நம்ம கம்பெனியில உனக்கு சேர வேண்டிய பங்குக்கான டாக்குமெண்ட்ஸ். ஆர்கே, இது நீ எனக்கு கொடுக்கிற ஷேர் இல்ல, நம்ம நட்புக்கு நீ எழுதியிருக்கிற மரண ஓலை. அப்படி எல்லாம் சொல்லாத ஜம்பு. வேற எப்படி சொல்றது? நம்ம பிசினஸ் உடையுது, நம்ம 2 பேரும் பிரியறோம், அப்படிதானே? அப்படி இல்லப்பா. வேற எப்படி சொல்றது? அப்படித்தான், அப்படித்தான் ஜம்பு. எனக்கு வேற வழி. அதனால என் வழியை முடிட்டல. நம்ம 2 பேரும் இனிமே பார்ட்னர்ஸ் இல்ல. ஓகே? அடா பாவி, என் முதுகுல குத்துனது இல்லாம என் கழுத்தையும் நெரிச்சிட்டேடா. ஜம்பு, கோபம் எனக்கு புரியுது. இது கோபம் இல்ல, சாபம். நான் உனக்கு கொடுக்கிற சாபம். ஆர்கே, இன்னைக்கு நான் எப்படி கலங்கி நிக்கிறனோ அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு நாள் நீயும் கலங்கி நிப்ப. இத்தனை பேருக்கு முன்னால என்ன அவமானப்படுத்திட்டல, அதே அவமானம் உனக்கு வாழ்க்கை நடக்கும் பார். ஜம்பு, ஸ்டாப் இட். உனக்கு என் பேரை சொல்லக்கூட யோகியதை கிடையாது. கெட் அவுட், வெளியில போ. ஜம்பு சார். ராஜு, என்ன நம்பு ஜம்பு. நீயும் உன் குடும்பமும் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அபி, பாத்தியாமா, உங்க அப்பனை ஒரு பிச்சைக்காரனா நினைச்சு பிச்சை போட்டு போறாம அந்த ஆர்கே. ஐயா, நீங்க நல்ல மனசோட அவர்கிட்ட சொல்லலான்னு வந்தீங்க. அதை அவர் புரிஞ்சுக்காம உங்களை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. என்ன பண்றது? அவன் பாதிக்கப்பட்டவன். இப்ப நாம என்ன சொன்னாலும் அவனுக்கு ஏறாது. அவன் குடும்ப தர்மனால் நாம் பதில் பேச முடியுமா? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா?
நான் பேசாம வர வேண்டியிருக்கு. ஆனா தான் பண்ணின தப்புக்கு வருந்தாம உங்களை இப்படி தப்பா பேசுறாரு ஐயா. பேசினா பேசிட்டு போறான், விடு. நீ வண்டியில இரு. இந்த ஆர்கே நல்லவ மாதிரி ஷேரை பிரிச்சு கொடுத்துட்டாரு. பின்னாடியே எங்க அப்பா வாங்கின கடனுக்காக ஆளுங்க அவரை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கேயோட பார்ட்னர்ஷிப் போனதுனால கடன்காரங்களுக்கு அப்பா மேல நம்பிக்கை போயிடுச்சு. திருப்பி கேட்காதவங்க கூட பணத்தை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த பணத்தை வச்சு தொழில் செஞ்சாதானே குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும், பணத்தையும் அடைக்க முடியும். எங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ஆனா யாருமே கேட்கல. எங்க அப்பா வாங்கின கடன் மட்டும் இல்லாம அவர் யாருக்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டாரோ அந்த கடன்காரங்க கூட அப்பா கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்கே பண்ண அயோக்கியத்தனத்தால எல்லா கடனும் எங்க அப்பா தலை மேல வந்து விழுந்துருச்சு. கம்பெனி ஷேர்ல வந்த பணம் ஆர்கேக்கு போய் சேர்ந்துருச்சு. மொத்த கடனும் எங்க அப்பா தலை மேல வந்து விழுந்துருச்சு. இது அவரால் தாங்கிக்கவே முடியல. வெளியில தலை காமிக்க முடியல. அவமானம். அத மறக்க குடி. எல்லா கடன்காரங்களும் அவரை நெருக்க வேற வழி இல்லாம எங்க வீடு, சொத்து, நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு கடன் அடைச்சிட்டோம். வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாங்க. ஒரு சின்ன வீட்டுல வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்க வீடு ஜப்திக்கு வந்ததும் நாங்கெல்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்டோம். இந்த அவமானம் தாங்க முடியாம மனசு உடைஞ்சு போய் எங்க அப்பா மரண படிக்கல விழுந்துட்டாரு. என்ன சார், மெடிசன்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறீங்களா? எங்க டாக்டர், மருந்து மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறதே இல்லை. ஒரு நிமிஷம். சாரிம்மா, அவரோட லிவர் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஐயோ, நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாகிட்டு இருக்காரு. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? என்கிட்ட கொஞ்சம் பணம் நகையெல்லாம் இருக்கு. அதை வச்சு அவரை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு பாருங்க. பணம் நகையை வச்சு காப்பாத்துற ஸ்டேஜ் எல்லாம் அவர் கடந்துட்டாருமா. நான் உங்க ஃபேமிலி டாக்டர், பொய் சொல்ல விரும்பல. உண்மையை சொல்லணும்னா அவர் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு. சாரிம்மா, உண்மையை சொல்லணும்னா அவர் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு.